அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க. சிம்மராசி நேயர்களே, இந்த வருடம் அப்படிங்கும்போது உங்களுடைய அமைப்புகளில் உங்கள் ராசியில் ஞானக்காரகனான கேது பகவான் அமர்ந்துள்ளதால் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள், ஞானங்கள், நீங்கள் எந்த துறையில் உள்ளீர்களோ அந்த துறை ரீதியான விழிப்புணர்வு, அதை சார்ந்த அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள், புதுவிதமான கண்டுபிடிப்புகள், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனாலும் கூட ஒரு சில தடைகளையும் ஒரு சில அமைப்புகள் ரீதியாக மன வருத்தங்களையும் சந்தித்தாலும் கூட இந்த வருடம் அப்படிங்கும்போது நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது உங்களுக்கே உரித்தான ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எப்போதும் விநாயக பெருமான் வழிபாடு இந்த வருடம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்வது நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. முழுமுதல் கடவுளான விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு மேன்மையையும் நல்ல லாபத்தையும் ஏற்படுத்தும் அமைப்பு நிச்சயமாக உண்டுன்றது தான். அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னா வருமானம் அப்படிங்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போதுமே வருமான ரீதியான செயல்பாடுகள் இரண்டாகவே அமைச்சு கொடுக்கும் அப்படின்றதா நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம். என்ன அமைப்பு அப்படின்னா, வருமானத்துக்கான அமைப்புகள் புதனாக இருக்கும்போது இரு வருமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது கட்டாயம் அவங்களுக்கு ஒரு படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதும் கட்டாயம் வரும் அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் இரட்டிப்பாக வருவது, அதன் ரீதியான லாபங்கள், நண்பர்கள் மற்றும் மூத்த உறவுகளால் லாபங்கள், இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கட்டாயம் இருக்குது அப்படின்றதா. உங்களுடைய பேச்சுக்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படிங்கிறது தான். எப்போதுமே கெத்தாக இருக்கணுன்ற ஒரு அமைப்புகளும் அதை ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றது. எடுத்த காரியத்தில் எப்போதுமே ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நிறைவாக செய்து மனமகிழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஷேரிட், அதாவது கையெழுத்து, டாக்குமெண்ட், பேப்பர்ஸ் மற்றும் காசோலை சார்ந்த ஏமாற்றங்கள் சந்திக்கிற அமைப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்படுத்தி உங்களுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. வீடு அசட் ரீதியாக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு. ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்குங்க, எங்களுக்கு சொந்த வீடு அமையுமா அப்படின்னா கட்டாயம் அமையக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது. வாகனம் வாங்கிறது, வாகனம் மாற்றுவது, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கட்டாயம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியான மேன்மையும் சுப விரயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், குழந்தைகளால் மனமகிழ்ச்சி கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரொம்ப ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது சிறப்பாக இருக்கும். ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். கமிஷன் துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வருமான ரீதியான தடைகள் ஏற்பட்டு பின்புதான் வருமான ரீதியான மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. அதே மாதிரி சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, வேலை அப்படிங்கும்போது இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது குடும்பத்தை விட்டு பிரிவதும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது வேலை விட்டு பிரிவதுமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த போராட்டம் கட்டாயம் இந்த சிம்மராசிக்கு சிம்மலக்கணக்காரங்களுக்கு ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, இரண்டிற்கும் ஒரே கிரகமாகவே வருது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ வேலை ரீதியான பயணங்கள் கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதற்கான இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கம்பல்சரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். கணவன் மனைவியரையே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வேலைக்கு போகிறது, அவங்க ரீதியான வருமானம், சொத்து சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கான சாதகமான ஏதுவான காலமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது அப்படின்றதான். எப்போதும் உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள்னு சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய அமைப்புகள், கழிவுகள் வெளியேறக்கூடிய சூழலில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய விஷயங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்காது, நலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சாதகமான சூழ்நிலைகளை ஏற்பட்டாலும் கூட எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதா. மூணாவது மனுஷர்களை உங்களுக்குள்ளார பேசுறதுக்கோ இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்கு நல்ல ஒரு மேன்மையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஸோ ஒரு பிரிவினை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது வேலைக்கு செல்லலாமா அப்படின்னா தாராளமாக வேலைக்கு செல்வது ஒரு பரிகாரமாகவே அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் மாற்றங்கள் எது இருந்தாலும் நம் வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருக்காது, மிகச்சிறப்பு. மற்றவங்களுக்கு ஏதாவது செய்கிறோன்னு போனால் உபத்திரங்கள் வரக்கூடிய அமைப்புகள், அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. ஸோ கொஞ்சம் நிதானமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்க ரொம்ப 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 ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆயுள் ரீதியான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க.
பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள், ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள், உறவுகள் ரீதியான சாதக சூழலை இந்த மாதிரி விஷயங்கள் சந்திப்பீங்க. தாய் தந்தை ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது அவர்களால் உங்களுக்கு ஆதாயத்தையும் நிறைவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனமகிழ்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாகவே நிச்சயமாக எந்த தொந்தரவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றது தான். அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் இருந்தாலும், உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் இருந்தாலும் அதன் ரீதியான விஷயங்கள் நிவர்த்தியாகி நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தாங்க. அதே மாதிரி பயணங்கள் அதிகம் இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மைகள், அதனோடு பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மைகள், தொழில் ரீதியான லாபம், தொழில் ரீதியான ஒரு விஷயங்கள், நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்களே தொழிலில் இருக்கக்கூடிய தன்மைகள், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழல் உண்டு. லாபகரமான வருடமாக இருப்பதால் உங்களுக்கு உறவுகள் ரீதியாக இருக்கட்டும், நண்பர்கள் ரீதியாக இருக்கட்டும், ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அவர்களால் உங்களுக்கு வருமானம் ஆதாயம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மைகள் என்று மன மகிழ்வான வருடமாகவும், அது மட்டுமல்லாமல் ரொம்ப நாளாக ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய தன்மைகள், மன மகிழ்ச்சியாகவும், அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக லீனாக இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூஸ்டி ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற அளவுக்கான ஒரு மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாகவே அமையக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா விரயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களும் சாதகமான சூழ்நிலை உண்டு. தூக்கம் சார்ந்த விஷயங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, தேவையில்லாத விஷயங்கள் அலைச்சல்கள் மற்றும் அதிகமாக நைட் நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால யாரையும் எப்போதும் நீங்கள் நம்புறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு தான் நம்ம ஜீவ சமாதி வழிபாடு மற்றும் சித்தர் வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மேன்மையை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக பல சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் ஏற்படுவது, குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்றதான். நிச்சயம் ஒரு முறையேனும் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு வருவது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மேன்மையை அளிக்கக்கூடிய தன்மைகளாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. பல பிரச்சனைகள் வந்தாலும் வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ரெண்டாவது, கமிஷன் துறையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல அபரீதமானவும், கூட்டு தொழிலில் வீழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனமாகவும், சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய தன்மைகள், புதுவிதமான மாற்றங்கள் செய்யக்கூடிய தன்மைகள், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும். இல்லை அப்படின்னா டியூஷன் சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். வயதானவர்களுக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது அதீதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த 2026 அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவுகள் கவனம் ஆயுள் பயத்தை ஏற்படுத்தும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கு பின் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிந்து செயல்படுவது உங்களுக்கு சாதகமே அப்படின்றத பார்த்துக்கலாங்க. மிக்க நன்றி.